எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தேங்க்யூ ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர பயமா இருக்குது. உள்ளுக்குள்ள கடகடகடகடகாந்து ஸ்கூல்ல ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம். பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படம் ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம். எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படம் ஸ்டோரி கேட்டவொன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல. என்ன சொன்னமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார். படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் யுகபாரதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். ப்ளஸ் டைலாக்ஸு, ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மற்றபடி தேங்க் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அழைப்பு ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஆண்மை என்ற சொல்லை ஒழிக்காமல் பெண்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. மதம் என்ற சொல்லை ஒழிக்காமல் மக்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. இந்த மேற்கோளை காட்டி என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அண்ணன் ஞானவேல் ராஜ் அவர்களுக்கும், லெனின் பாரதி அவர்களுக்கும் மற்றும் அனைவரும் ராஜமுருகன் சார் அவர்களுக்கும், அனைவருக்கும் யுகபாரதியன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னை பெற்ற தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் இந்த துறையில் என்னோடு சக காலத்தில் பயணிக்கும் என்றும் அரவணைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஜென்டில்வுமன் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கதையை ஜோஷுவா என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இந்த கதையில ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆஸ் எ ஃபெல்லோ கிரியேட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் ஒரு இயக்குனராக ஒரு பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது சக ஒரு கலைஞனையும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நட்புணர்வோடு ஜோஷுவா கதை சொல்லும் போது, இந்த கதை கண்டிப்பா நம்ம திரையில பார்த்து இந்த சமூகம் வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஒரு டச்சில் அழகா இருந்தது. அந்த கதையை வந்து உடனே ஹரிபாஸ்கர் சார் சொல்லும்போது, ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், ஒரு ட்ரூ சினிமா எப்பவுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினிமா லவர், போத் ஹரி சார் அண்ட் குமலா மேம் ரெண்டு பேருமே. இந்த கதையை முதல்ல சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே நாளைக்கு அவர் வர சொல்லுங்க பேசிடலாம்னு சொல்லிட்டு ஜோஷுவா வர சொன்னாங்க. ஜோஷுவா கதை நரேட் பண்ணாரு, அருமையா சொன்னாரு. வந்திருந்த பெண்ணியம் பேசக்கூடிய பல படங்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த படங்கள்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு டிபிக்கல் ஃபார்முலா இருக்கும். பட் அந்த ஃபார்முலா எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஆஸ்தட்டிக்கலி எந்த அளவுக்கு எல்லா கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணி அழகா எல்லாத்தையும் அழகா கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஜோஷோ ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்திருக்கேன். ஆக்சுவலா ஆன் த செட் as well as after the work, it was really amazing to watch him working and making the film. So I thank him for giving us a beautiful film and wonderful film, and is going forward, he's going to give excellent movies further, going further. And then இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு உடனே ஒத்துக்கிட்ட ஹரிபாஸ்கர் அண்ணனுக்கும் குமலம் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்குமே. ஸோ இதுல இந்த படத்துல நிறைய எல்லா படத்துலயும் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள், வலி எல்லாமே இருந்திருக்கலாம். அதை தாண்டி எல்லாம் வந்திருப்போம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்படி என்ன இருந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். என்னால் நடந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோம்னா இதுல நடிச்சிருக்க முதன்மையான கதாபாத்திரங்கள் லிஜோ மேம், லாஸ்லியா அண்ட் ஹரிகிருஷ்ணன் பிரதர். கங்க்ராட்ஸ் மேம், லிஜோ மேம். இந்த வருஷம் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது 4th ஃபிலிம் ஐ கெஸ். இந்த 2025 4th ஃபிலிம் அண்ட் இன்னொரு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2025 உங்களுக்கு 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். ஸோ ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஸ்பாட்லையும் பார்த்துருக்கோம், பிளஸ் ஆன் ஸ்கிரீன்லையும் பார்த்தோம். எக்ஸலண்ட். அண்ட் நம்ம ஜெய்பீம்ல பார்த்துருக்கோம். அதை பார்த்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜென்டில்வுமன் வந்து ஒரு கம்ப்ளீட்லி யூனிக்கான ஒரு சட்டிலான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா மேம்
I never seen a performance like this earlier. She proved that when she get a good character arc and the character on the proper on character writing இருந்துச்சுன்னா அதுல வந்து she can do an amazing job அப்படின்றத நான் பார்த்தேன், especially climaxல. And the face off between the character like பூர்ணி லிஜோம் பண்ணிருக்காங்க, ஆனா கேரக்டர் லாஸ்ட் இயர் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப்ல வந்து மீன்ஸ் மீட்டிங் இருக்கும்போது எக்ஸலன்ட் டயலாக்ஸ், அதெல்லாம் வந்து நீங்க இந்த செஞ்சுரியில இந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து இந்த அழகான ஒரு கதையில உங்களால கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு யுகபாரதி எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் நிஜமாலே அந்த ஒரு ரெவிலேஷன் வரும். அந்த ரெவிலேஷன் சீன்ல லாஸ்ட்லி அவங்களோட ஆக்டிங் அண்ட் நிஜமும் அவங்களோட ரெசிபிகேஷன் அமேசிங்கா இருந்தது. அதை நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரம் ரா எடிட்டிங்ல இருந்து ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் இதுலயும் பார்த்திருக்கேன். சூப்பர் மேம், ரியலி டன் எக்ஸலன்ட் ஜாப். அண்ட் லிஜோ மேம் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஒரு சீன்ல எல்லாம் வந்து அவங்க அழறத பார்த்துட்டு அழுதுட்டே அந்த டயலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நிஜமாலே வந்து அதை எரிக்கட்லயே பார்க்கும்போது அமேசிங்கா இருந்தது. ஆக்சுவலா எக்ஸலன்ட், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் டயலாக்ஸ் அண்ட் பாடல் வரிகள் நாங்க ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ணன் யுகபாரதி அவர்கள் ஜோஷோக்காக இணைந்ததுக்கு, அந்த படத்துல இணைந்ததற்கு. அவரு ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார் இல்லையா, நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இல்ல செருப்பெல்லாம் அடிக்கல, செருப்பல் தான் அடிச்சிருக்காங்க, அடிச்ச மாதிரி இல்லைன்னு. அந்த மாதிரி இயேசுநாதரை சிலுவில் அறையும் போது, ஆணியை வச்சு அறையும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சிருக்காது. ஆனா யுகபாரதி அண்ணன் வந்து அந்த ஆணாதிக்கம்ன்ற ஒரு சாதி கொடுமையை அந்த படத்துல எந்த அளவுக்கு வந்து இன்னும் சமூகத்துல அது எனி ரிலீஜியன் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் திஸ் வேர்ல்ட், அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அதுல ஆணாதிக்க சாதின்றது இன்னும் இருக்கு. அது இன்னும் ஆணித்தரமா வந்து அது வெளியில காமிச்சுக்கிறோம், எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். பட் உள்ளுக்குள் எல்லாருக்குமே அந்த ஆண் அப்படின்ற ஒரு வலிமை, பெண் ஒரு பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. அத வந்து அழகான வரிகள்ல ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆணாதிக்க சாதி உள்ள மக்களுக்கு, அந்த ஆண்களுக்கு கண்டிப்பா போய் சேர அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி இன் டயலாக்ஸ் பட் லிரிக்ஸ்லயும், பாடல் வரிகள்ல அழகா சொல்லியிருக்காரு. அதை ஒரு பெண்ணோட வலி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அவ தாங்கிட்டு எவ்வளவு காலம் தான் சதிச்சிட்டு இருப்பா. அவ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த டிசிஷன் ரைட்டா தப்பான்றது யாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவ கரெக்டா பண்ணிருக்காள் இல்லையா, அதுதான் அந்த பூர்ணின்ற கேரக்டரும் அந்த ஆனன்ற கேரக்டரும் இந்த படத்துல பண்ற ஃபேஸ் ஆஃப் அண்ட் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் பிரதர், அவரை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அவரோட தனித்துவமான ஆக்டிங்கை பார்த்து வேந்திருக்கேன். எந்த ஆர்டிஸ்ட் கூட அந்த சீன் பண்ணாலும் அந்த சீன்ல ஹி வில் டாமினேட். அவரோட ஆதிக்கம் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தங்கலான்ல கூட நிறைய சீனில் பார்த்துருக்கலாம். அந்த அதை ஜஸ்ட் கேஷுவலா அழகா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த படத்துல நீங்க ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷனை பார்க்கலாம். அந்த கண்ணிலேயே வந்து அவர் ஒரு பிளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா ஃப்ரம் த பிகினிங் சூப்பர்வா இருக்கும். அந்த நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது பிரதர் 2025 இந்த பிலிம்ல நீங்க எல்லாமே நீங்க வந்து ப்ரோட்டகானிஸ்ட் நிறைய ரோல் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் இன்னும் மற்றும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், அண்ட் இந்த படத்தை விநியோகம் செய்ய முன் வந்த திரு ஹரி உத்ரா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் ஊடகத்தின் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்க தான் மக்களுக்கு சரியான செய்தியோட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சா ஹரிபாஸ்கரன் மாதிரி ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மென்மேலும் நல்ல திரைப்படங்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நன்றி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையராஜா சேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening to everyone. Thanks for coming this wonderful event. ஜென்டில்வுமனோட பிரஸ் மீட். இந்த படம் எப்படின்னா ஜோஷுவா வந்து இனிமே நீங்க ஜோஷுவா யாருன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். ஜோஷுவா வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. கங்க்ராட்ஸ் ஜோஷுவா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரி சார் நான் இன்னைக்கு தான் நேர்லேயே பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோனில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கேட்டது என்னமோ பக்கா டைமிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி ப்ரொடக்ஷன் சைடாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஹரி சார் அண்ட் ஒன் ட்ராப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த லிஜோ மேம், லாஸ்ட்லியா, ஹரி ப்ரோ, மூணு பேருமே நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு படம் பேசும். நம்ம பேசுறதோட படம் நல்லா பேசணும். கோவிந்த் வாசண்டா ப்ரோவோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிக் சப்போர்ட். அவர் இன்னைக்கு இங்கே வரல, பட் ஆனால் அது ரொம்ப பெரிய சப்போர்ட்.
கேமராமேன் காத்தவராயன், அவரோட விஷுவல்ஸ் வந்து ஸ்ரீதர் ப்ரோ தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யுகபாரதி அண்ணனோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் இருக்க டைலாக்ஸ் தான் படம் ஃபுல்லாக ஃபுல் லென்த்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ். இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீஃப் இன் மீ. அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல், March 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி கோமலா ஹரி அவர்களுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. அவரோட உறுதுணையா இருந்த திரு தினேஷ் கோ ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் 3 பேருமே லாஸ்ட்லியா வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட படம் பார்த்ததில்ல. ஆனால் லிஜோமல் படமும் ஹரி படமும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, டவுட்டில் இருந்தேன். வீஃபண்டில் பார்த்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு டேரக்டர் கேட்டால் இது ஓகேவான்னு கேட்பேன். அவன் ஓகேன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 பேருமே ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, அது படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச 3 டைரக்டர் எங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. திரு ஞானவேல் சார், ராஜமுருகன் அண்ணன், லெனின் பாரதி சார், 3 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர், எனக்கு 96 படம் பார்த்ததுலேருந்தே இந்த இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தா சான்ஸ் கிடைக்கல. இந்த படம் கிடைச்ச உடனே அதே போல இருக்கும்னு நினைச்ச மியூசிக், ஆனால் அதை விட நல்லா போட்டுருந்தார் மியூசிக். அப்புறம் வந்து நம்ம அண்ணன், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கும் அண்ணன் யுகபாரதி அண்ணன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஃபீஸில் அன்பா கூப்பிடுவார், வா தம்பி அப்படின்ட்டு. என்ன இல்லை, எல்லாருமே எந்த டவுட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாரு. நன்றி அண்ணன். நீங்கள் வந்து டயலாக்கும் ப்ளஸ் சாங்கும் இந்த படத்தில் எழுதுனதுக்கு. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது டைரக்டர் மாதிரி வேலை செய்வான். இப்போ டைரக்டராக வேலை செய்யும்போது சாவடிக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணுவான், கேமராமேனை டார்ச்சர் பண்ணுவான், எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பான் ப்ரொடக்ஷன்ல எல்லாம். ஆனால் டைரக்டர் ஆனவனா அமைதி ஆகிட்டான். எனக்கு புதுசாக இருந்தது, ஏன் இப்படி அமைதி ஆனான்ட்டு. ஷார்ட்டை சொல்லிட்டு வெளியே போயிடுவான். நான் அவன்றதுனால ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்கிறேன். ஷார்ட்டை சொல்லிட்டு வெளியே போயிடுவான். எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா ஆர்டிஸ்டுக்காக ஃப்ரீ பண்ணுறதுக்காக எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு க்ளீனாக எடுத்தான் படம். ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்ககிட்ட இருந்து சில டவுட்டாக, எனக்கே சில இடத்துல டவுட் இருக்கும், எப்படி இருக்கலாம், கன்ஃபியூஸாக இருப்பேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், இப்படி வேணும், கிளியராக சொல்லுவான். நல்லா வந்திருக்கு படம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல இருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து படங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷ்வா, ஏன்னா ஜோஷ்வா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவார். அந்த மாதிரி ரிலீஸ்க்கும்
இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. ஸோ மார்ச் 7 இந்த படம் வந்து திரையரங்கில் வருது. ஸோ உமன்ஸ் டே அப்போ வந்து பெண்களுக்கான ஒரு படமா வந்து நிச்சயமா இந்த ஜென்டில் உமன் இருக்கும். இன்னும் இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்களை வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும் படம் வந்து மார்ச் 7 முன்னாடி ப்ரெஷ் ஷோ கண்டிப்பா பண்ணும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முதற்கண் வணக்கம். நான் ரொம்ப நாளா ஒரு சில பேரை நம்ம லைஃப்ல சந்திக்கணும்னு நினைக்கிற 3 மனிதர்களை ஒரே மேடையில் பார்க்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார் லெனின் பாரதி சார், ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு, நான் நிறைய உதவி இயக்குநர்களோட பயணிக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணிட்டே இருவேன். அதுல அவரோட முக்கியமான புத்தகம் வட்டியும் மோதலும் சொல்லினே இருப்பேன். அது என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு, ஒரு உதவி இயக்குனரா ஒருத்தங்க டிராவல் பண்றதோ ஒருத்தங்க புத்தகம் படிக்கிறதோ எது அவங்களோட கதை களத்துக்கெல்லாம் உதவுது அப்படின்ற மனிதர்களையும் அவரை இன்னைக்கு நான் இங்க பாக்குறேன். அதாவது உலகம் ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ. ஸோ தட் வே டுடே மை யூனிவர்ஸ் ஹேட் ரெஸ்பாண்டட் டு மீட் மிஸ்டர் ராஜமுருகன். லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படி ஒரு பிரமிப்பை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு அவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவரே பார்க்குறீங்க. அங்கே 3 பேரையும் பார்க்குறது. ஜெய்பீம் சார், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிடேஷன் பாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சிலது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை சாத்தியமாக்குறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறதுக்கான படம் தான் ஜென்டில் உமனா பார்க்குறேன். இதற்கான முதல் படி எனக்கு இந்த படத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கான முதல் காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு ஸ்ரீதரன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர் இங்க காத்தவராயன், அவர் வழியா தான் எனக்கு ஜோஷுவா பழக்கம். ஒரு சத்தியமான உண்மை, ஜோஷுவா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். நிறைய உதவி இயக்குநர்கள் கதைகள்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஆனா அதை சாத்தியமாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அதை எப்படி சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அத எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உதவி இயக்குனரா நான் பார்த்து இன்னைக்கு இயக்குனரா இருக்கிற ஜோஷுவா தான். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஜோஷுவா டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா நான் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பட்ஜெட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கான சவால் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிடேஷனுக்குள்ளதான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனா அந்த லிமிடேஷனுக்குள்ளார எனக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தேன். ஆனா முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸ்ல என்ன நான் பேட் பண்ணிக்கணுங்கிற படமா நான் பாக்குறது ஜென்டில் உமனை தான் பார்ப்பேன். அதாவது என்ன தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன்ல, இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார என்னால இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு, அப்படி ஒரு சாத்தியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்த ஜோஷுவா தான் இங்க. அதாவது ஒரு படம் 19 நாள்ல ஒரு படத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு, அதாவது அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னதான் எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் தட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை சாத்தியமாக்கு அப்படிங்கறத தாண்டி சிலது உங்களோட லிமிடேஷனுக்குள்ள இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா அது என்னங்கிறத நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் சினிமால ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கேன், சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த ரிசோர்ஸ், அதாவது யாருமே எதிர்பார்க்காத ரிசோர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா அதை சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல நிறைய பேர் தோத்துருவாங்க. அப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும்ல, ஒருத்தன் போராடுறான், அந்த போராட்டத்துல வந்து தனக்கு ஒண்ணு கிடைக்கும் போது நான் இதுதான் எனக்கு லைஃப், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் அந்த ஃபோர்ஸோட ஒர்க் பண்றான்ல, அப்படி நான் பார்த்த ப்ராஜெக்ட் தான் இது. அதாவது ஒரு நாளும் அந்த 19 நாள் நான் எப்படி நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா, இந்த 19 நாள் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த 19 நாள்ல சாத்தியமாக்கணும். அண்ட் த ஹோல் கிரெடிட் கோஸ் ஃபார் த என்டையர் டீம்.
everyone, cinematographer, editor, everyone. And இதுக்கெல்லாம் பக்கபலமா நின்ன ப்ரொடியூசர்ஸ் கோமலா மேம், ஹரிபாஸ்கர் சார், everyone. I'm so thankful, and definitely I will say I am so proud to be associated with this project. இந்த படத்துல அதாவது நம்ம லைஃப்ல நிறைய பண்ணிருப்போம், பட் ஒரு சிலது மட்டும்தான் உங்களோட ஹார்ட் அண்ட் சோலா உங்களை டச் பண்ணியிருக்கோம். அப்படி டச் பண்ண சில விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு வரேன். அந்த படம் முடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அவ்வளவு பெரிய கோபம் வந்துச்சு. ஏன்னா நிறைய உதவி இயக்குநர்கள் கதை கூட வந்து அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து சார் சொல்றாங்க படிக்கணும். அது படிக்கும் போது நான் நினைப்பேன், இந்த ஸ்கிரிப்ட்லாம் படமா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா வருத்தமும் இருந்துச்சு, இவங்களுக்கான சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு சில ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி சில வேஸ்டேஜஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. சே, ஒருத்தருக்கு இங்க கிடைக்குது, இன்னொருத்தருக்கு இங்க கிடைக்கல. ஆனா கிடைக்காதப்போ அவங்களோட வலி என்னவா இருக்கு. டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எனி நியூ டைரக்டர் வித் இந்த மாதிரி ஜோஷுவா மாதிரி நான் ஃபைட் பண்ணி ஒன்று பண்றேன் அப்படின்னு நிக்கிற எந்த இயக்குனராக இருந்தாலும் the doors for them with Amaran will always be open because he strived for it. அவரு அந்த determination ஜோஷுவா கிட்ட பார்த்தேன், and he is so dedicated and definitely இவர் மாதிரி நியூ ஜெனரேஷன் டைரக்டர்ஸ்க்கு கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் லைக் ஹரிபாஸ்கர் சார் மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா இந்த சினிமா இன்னொரு தளத்துக்கு போகும் நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்களோட இந்த படம் பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பா நம்புறேன். அடிச்சு ப்ராமிஸ் பண்ணுவேன். டெஃபினெட்லி திஸ் வில் கோ பிளேசஸ். அண்ட் இதுல திரு யுகபாரதி சார், அவரையும் நான் ரொம்ப வருஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டால், பட் இதுல தான் அவர் கூட பயணிச்சேன். அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட வே ஆஃப் திங்கிங், அதெல்லாம் இங்க டயலாக்ஸ் ஆகும், லிரிக்ஸ் ஆகும், அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பியூரிட்டி இன் கன்வேயிங், அந்த கன்விக்ஷனோட கன்வே பண்ற அது கண்டிப்பா யுகபாரதி சார் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். And thanks once again. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு தான் யுகபாரதி ஐயா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார். நேற்று நைட்டு சின்ன ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 19 நாளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க, ஆனால் அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய. அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கு. இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு படத்தை அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சது அது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம், அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்போ சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமா இங்க வந்து கோடி கோடியா கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு இம்பாக்ட் ஏற்படாது. ஆனா இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டுல வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமா இருக்குது. ஆனா அது படமாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்தில் இருக்கு. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு மூணும், அந்த காட்சியுமா இருக்கட்டும், வரிகளா இருக்கட்டும், அந்த இசை வடிவமா இருக்கட்டும், அது மூணு வந்து வேற வேற திசைகள்ல இருந்து ஆனா ஒரு புள்ளியை நோக்கி நம்ம நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு ஒரு கிரியேட்டரா வந்து அது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும், எங்க தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப சமீப காலங்களாவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்கு. இந்த ஓடிடி எல்லாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம எடுக்க தெரியல, எடுக்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேற லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில கிடைக்கும் போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரும் நம்பிக்கை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன். அவங்க
விஜய் சார் வந்து ஒரு தனியா பாராட்ட வேண்டியது இருக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா எல்லாரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்துல ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்பதான் பேசும்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்ல தனிப்பட்ட ஒரு புரிதல்ல மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல், ஒரு வரலாற்று பார்வையோட சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றுல வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம படிநிலைகளா கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோட இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதிருக்கனால கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில்வுமன் குழுவிற்கும் ரொம்ப முக்கியமா இப்படி ஆன படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குநர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னன்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் டிராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையா வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ள சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃபையும் லிட்ரேச்சரையும் டிராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பா பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாள்ல எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்துல இந்த படம் கமிட் ஆன டைம்ல அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேற பேரு. அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பெயர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமா அறிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்ல இருந்து போன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்ல, தற்கால தமிழ் சினிமா நான் அதுல ரொம்ப சீனியர். அதனால சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கு சொன்னேன். இங்க என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமா நடத்தினேன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. என் பொண்டாட்டி நான் சமமா தானே நடத்தினேன் அப்படின்னு சொல்றவன், நான் சாதியே பாக்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்றவன், நான் எங்க வீட்டுல எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்றவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. நீ யாரா அதை பண்றதுக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்துல, அறிவியல்ல, வளர்ச்சியில, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்துல எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால்
தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. பூட்டாத பூட்டுகளை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுல இருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பின்னாடிதான் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமா வைக்க முடியல. அது யாரெல்லாம் கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். சோ அப்படி அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்றேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்வில் இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா. எதுக்குடா பொம்பளைய கடவுளா பாக்குறீங்க? பொம்பளைய மனுஷியா பாருங்கடா. எதுக்கு கடவுளா பாக்குறீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவா இருக்காங்க. அப்படின்னு தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோட தான் வருவோம். அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். அதனால என்ன மனசுல இருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்பவும் லிஜோ எல்லாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியா தான் இன்னும் மைண்ட்ல எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகையின் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்றதை விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ அந்த வகையில ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமா இங்க வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்க வந்தவன அப்சர்வேஷன்ல தோணுச்சு. ஒன்னு, படத்துல பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியா பேசுறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம் எடுத்து முடிச்ச பிறகு. ஸோ அதுவுமே படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. இப்பதான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டா வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்ப கேட்ட ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒன்னு பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜென்டில்மேன் நம்ம பார்த்திருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்றோம். ஒரு லேடிஸா ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இல்லையா. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமா இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில. ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான். இந்த வயசுல
நீங்க இது பண்ணணும், இந்த வயசுல இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசுல இது பண்ணணும், இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் அப்ப கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமா கொந்தளிச்சாங்க. கற்பு பத்தி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிருச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் பத்திரிகையாளரா ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு புள்ளி வரம் கிடைச்சது. எய்ட்ஸ்ல இந்தியாலேயே 2வது பெரிய ஸ்டேட் அதிகமான ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு. நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தோட சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகி இருக்கோம். உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்ப பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அத எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளிய வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது நமக்கு ஒரு கற்பனையை ஒண்ணு கொடுக்கும், ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில. சோ அதனாலதான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சதுதான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்க கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போங்க, போனீங்கன்னா அந்த ரிசப்ஷன்ல பெண்கள் தான் அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்ல இருந்து இது மாறவே இல்லை. இப்போ அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன், இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனா அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. சோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலா நான் பாக்குறேன். ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பத்தி பேசின இந்த விஷயங்கள், இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர்ல ஆரம்பிச்சு படத்தொகுப்புல ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ், நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்ல இருந்து எல்லாருமே படத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்பிடன்ஸ் வரது ஈஸி இல்ல, பயம் தான் வரும் யூஸ்வலா ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துலதான் அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரும். சோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸோட இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியமானது. சோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்குது. சோ ரீல்ஸ் பாக்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்துல ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்ல ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஞானவேல் இந்த படத்தோட சிறப்பே வேலை செஞ்சவங்க கம்மியா பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் தொடர்ச்சியா வேற வேற தம்பிகளை நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும், சில பேர் இவன் கண்டிப்பா டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினைச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா சேதுராமன். பொதுவா நிறைய விஷயங்களை சொல்லலாம், இந்த படத்தை பத்தி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால இந்த படத்தை நிச்சயமா அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி இந்த படத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், அது ரொம்ப இது ஒரு வழக்கமா எல்லா படத்துலையும் சொல்றதுதான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியா கேட்கும் போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்க நிச்சயமா சொல்லலாம். நீங்க
லிஜோவில் தொடங்கி அமரன்ல இருந்து ஹரியில இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தா எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஷுவாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னன்னா வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவன் வேலையை அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பா அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் நான் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேற நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன். வாழ்த்துக்கள் ஜோஷுவா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் நண்பர் எல்லாருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. கேட்குதா? ஓகே. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நானே திட்டமிட்டது தான். எல்லாரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோட டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லலாம், எடிட்டர்ல இருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நம்பினாங்க. முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாய கூட படுத்திக்கலாம்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷனை என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்ன காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக நான் என்னோட டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்படுறேன். குறிப்பாக அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா அப்படின்னா தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேற யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படிச்சதுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போதும் இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணா. படத்துல முக்கியமா கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பா ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினைச்சா ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவாரு, செட் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும் போது யோசிக்கும் போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர், ஆக்சுவலா அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்க 2 பேரும் பேசுவோம், ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பிச்சு அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிடுவோம், ஐசியூல தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்யூம்னா நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஆக்சுவலா வேற எந்த எடிட்டர் அதை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பத்தி சொல்ல முக்கியமா வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விஜயவர்தன் தான் வந்து லிஜோ பத்தி ஃபர்ஸ்ட் எங்களை சொன்னாரு, லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. அந்த கேள்விதான் பொதுவா படம் பாக்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னா அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னு பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது, அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினைச்சதுக்கான விஷயத்த பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமா தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்கு லாஸ்ட்லியா, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, நீங்க பண்றீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே, ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட் எல்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணணும் அப்படி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல, கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா, ஆமா புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பலாம். ஆக்சுவலா அது பேசிக்கா ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு அ கேரக்டர். ஆனா நான் கொஞ்சம் பேசி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏமாத்திட்டேன்.
ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இந்த படம் ஆக்சுவலா வந்து நான் வந்து படம் இயக்குன்றது, நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து எதுக்கான எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகபாரதி அண்ணன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாரெல்லாம் காண்டாவா நான் பொறுமையா நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸ்ல ஒன்று இருக்கும்ல இருக்கும், அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்றது அண்ணன் தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்கு அப்படின்னு என்னோட சில இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகபாரதி அண்ணன் சொல்லணும். ஏன்னா எனக்கு பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வசனம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்ன சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமா கடைசியா வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமா ஒரு தயாரிப்பாளர் புதுசா படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்துல சொல்லல. டான்ஸ், ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1ல இருந்து நான் ஷூட் பண்ற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான புது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி. அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணாரு பேசிக்கா. இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கதை டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியான சூழ்நிலை எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ் பார்க்கும் நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்றேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும், டெஃபினட்டா பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்துல வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் எக்டர்ல இருந்து போலாடுறேன். எங்கேருந்து சாரி என்னது காத்தவராயன், ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேற என்ன பேரு இது, ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னா நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து கவுண்டமணி சார் யாரு காத்தவராயனா, அந்த காத்தவராயன் தான் இவரு ஆக்சுவலா. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்றேன். இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிடுவாரு. ஸோ அது இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில் உமன் பார்த்தீங்களா திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் வேறையா இருந்தது. அந்த அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புறேன். ஜோஸ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படிதான் ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றீங்களா. நான் சொன்னேன் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டர் பண்றது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேற எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்ற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமா, ஈவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும்ல, பேய் படமா இல்ல இது ரத்த பெட் அந்த மாதிரி படமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் இருந்தாரு ஜோஷ்வா. இன்னைக்கு தான் தெரியும், அண்ணன் வேற சொன்னாரு எங்க பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமா தான் இருந்தது எங்க பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்கு. ஆனா ஜோஷ்வா நான் எப்படி மீட்னா, ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்துல பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்ட இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து கேப்பபிளா பண்ணுவாரு இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தாரு ஜோஷ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பாரு, அடுத்த நாள் வேற மாதிரி ஆவாரு. அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன், சரி நாளைக்கு என்ன பண்றாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமன்குள்ள நான் வந்தேன். என்னோட பார்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நானு. இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்க அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள்லாம் எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமால வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர், சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்றேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானன் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷ்வாவை நான் பாக்குறேன், ஜோஷ்வா அவங்களை ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சர்மா ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்கு.
ஸோ அதை நம்ம எப்போ நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேச போறோம், எப்போ நம்ம அந்த 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 குற்றத்துக்குள்ள போய் நம்ம வந்து சரி பண்ண போறோம் அப்படிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் நான் வந்து ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலியமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சு நான் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன். ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோசா இது எப்படி கரெக்டா வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன். ஜோசா இது கரெக்டா வந்துருமா, கரெக்டா பண்ணிடுவோமா, இது கரெக்டா வந்துருமா, எங்க வீட்டுல எதனா வந்துருமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்பேன். இல்ல இல்ல ஹரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இந்த படத்துல. ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமன் இன்னொரு உமன் எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த 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 இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காரு. யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனா ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நீங்க எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவா தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அன்பு தெரியும். அது சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்டர். இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவனுக்கு அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அவன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. பிளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்ல இருந்து, கெவின் வந்து நான் குழந்தையா இருந்து பாக்குறேன், திடீர்னு நான் பாக்குறேன் சினிமால இருக்காரு. அதே கெவின்னா ஆனா ஞாபகம் இருக்கா, ஆமா ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. பிளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுனா, நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன். லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோ அண்ணாவா கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்ல இருந்து வேற கேரக்டரா மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலான்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் ஆசையா இருந்தது. அப்போ லிஜோமல் நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமா அவங்களை போர்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. நான் திரும்ப உங்களோட நடிப்பு சார். ஆக்சுவலா ஒரு வாய்ப்பாவே நீங்க கேட்கிறேன். ஆமா. ஸோ அப்படிதான் நான் லிஜோமல் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது. நான் அப்படி உள்ள போனேன். போனோடனே லாஸ்ட்லியா சர்ப்ரைஸ் எலமெண்டா இருந்தாங்க. லாஸ்ட்லியாவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நமக்கு சினிமாடோவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகா கேரி பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. பிளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்க பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் பிளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்க பேர் லியோ தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்கு நினைக்கிறேன், பேரை மாத்திட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன். ஷூட்டிங்ல வந்து அவரோட வீட்டுல இருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட் தூக்கிட்டு வந்துருவாங்க. இல்ல அமரன் சாரோட வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எதுக்கு ஆடுனா இல்ல சாரோட கேட்டேன் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார். டீம் சார்பாக அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தாவோட இரண்டாவது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமா ஒரு இங்க வந்து இண்டஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமா இருந்தாரு. ஸோ கோவிந்தா தான் நான் இங்க மிஸ் பண்றேன். கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் இங்க ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவல காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தாலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து இது 18 டேஸ்ல வந்து ஒரு படம் பண்ணது. இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். 18 டேஸ்ல வந்து ஒரு படம் பண்றது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ நம்ம 18 டேஸ்ல முடிக்க போறோம் சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இந்த படம் வந்து அந்த அந்த ஸ்பீட்ல நகர்த்தப்பட்டது. அந்த படமாவே வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான். நீங்க தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமா பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்க எல்லாருமே பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நான் வந்து அந்த பதட்டத்தோடய ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்க படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்க, ஹரி மேம் நாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்துல தான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷுவா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்க நினைச்ச மாதிரி டெலிவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்திருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அட்மையர் பண்ணிருக்காங்க பண்ணும்போது. ஸோ உங்க ரெண்டு பேரு கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார், காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலா இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளோ அழகா காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே கண்டிப்பா படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் அழைப்பது, இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. அழுததே தெரியாத கண்கள், அன்பை சுமக்கும் முகம், சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான கதாபாத்திர தேர்வு, ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது. அழைக்கிறோம் லிஜோ மோல் அவர்களே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன். First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, take that. Yeah. Yeah. So Gentle Woman எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்செப்ஷன்ஸை இல்லை பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோஷுவாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஜோஷுவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்ணி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்க வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும், பட் அவங்க அப்படி சொல்றாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதுல வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டா இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்ல இவங்க கிட்ட பேசுற அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பா நிறைய டேக்ஸ் போக வேண்டியதா இருந்திருக்கும். பட் அது இல்லாம அந்த ஒரு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா கோஆபரேட்டிவா இருந்ததுனால
நிறைய டேக்ஸ் எதுவும் போகாம நம்மளால இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, I really liked your work in the film. And producers, of course, thank you for making this wonderful movie. And இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஆல். அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் ஷெட்யூல் போட்டது வந்து 30 days தான் போட்டேன். பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே. எனக்கு தெரியாது நான் சீக்கிரமா ஒரு 2-3 டேக்ல ஓகே ஆயிடும்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோட ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமேனாக இருக்கும். மெயினாக ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான். டைரக்ஷன் டீம் 4 பேர் தான் இருப்பாங்க. கேமராமேன் டீம் தான் லைட் மேன் எல்லாருமே. ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்லாம் கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது. எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸில் முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்காக பாதியெல்லாம் முடியாது. எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோட டீமோட சப்போர்ட் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா யாருமே கேட்கல. எல்லாரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும்னு எப்பவுமே தெரியும். அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன். வேற யாருன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் கூட எடுக்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம். ஸோ அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நான் இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும்ல. கேமராமேன் ட்ரஸ்ட், டீமே ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் எடுக்கிறேன்றத கூட இருக்கவங்க முதல்ல நம்பணும். அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும். எனக்கு இதில் எல்லாரும் நம்பிட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், வணக்கண்ணா சார். இப்போ பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படத்துல நீங்க வந்து 2 பெண்களுக்கு இடையில உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்க காரணம் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. ஒரு டைலாக் வருது. நீங்க பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாம இப்போ அமெரிக்காவில இருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையில பாக்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்ல இந்தியா வந்து சுதந்திரமா தான் இருக்கு. போர் விமானத்துல கொண்டு வந்து இங்க இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பத்தி எல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கையில விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான். அது ஒண்ணு. இது குறிப்பா இது பெண்ணிய படமே இல்லை. ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால குறிப்பா இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானதுதான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசல. நான் கண்டிப்பா பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது. அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வாள். நான் ஒரு ஆணா அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லணும். உங்ககிட்ட கேட்பேன். நீங்க இல்ல நான் வந்து இப்போ இந்த பக்கத்துல போனீங்கன்னா இங்க இருந்து பாருங்கன்னு சொன்னா நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணும். ஆமா இல்ல அது நான் ஒரு நான் அது வந்து ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். இல்ல மையம்ன்றது அதான் எனக்கு என்ன நான் முதல்ல என்னது இல்ல கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் என்ன சொல்றேன்னா ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்றேனாலே நீங்க பெண் என்பவள் மென்மையானவள் அழகானவள் அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற. அதான் அது இல்ல நீங்க லேடிஸ்ன்ற கேள்வி மைக்கில் கேட்டுறேன் சார். இப்போ எல்லா இடத்துலயும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாரு, இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பத்தி எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா பெண்ணுங்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து பெண்ணியல் பத்தி பேசல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்துல? இல்ல கதாசிரியரா நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல ஆஸ் அ டைரக்டரா. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை மாறணும். அவர் வேற அதான். பட் ஆஸ் அ டைரக்டரா நான் இந்த படத்தை வந்து நான் பாக்குறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதை பத்தி இன்னும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கதையின் நாயகன் அப்படியா? அப்படிலாம் காட்டல சார். அதாவது உன் ஃப்ரெண்டா? கதையின் நாயகன் வந்து வேறு ஒரு வடிவத்துல வேறு ஒரு நிறத்துல இருக்காரு. நாயகிகள் 2 பேருமே சிவந்த நிறத்திலும். சார் ஆக்சுவலா சூப்பர் சார். இது ஆக்சுவலா வந்து எனக்கு நான் வந்து 3 நாளுக்கு முன்னாடி அரியை கூப்பிட்டேன்னு சொன்னல. ஏன்னா நான் முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அரிக்கு சொல்லிருக்கேன், நான் பண்ணேன் ஒரு நைட்டு. என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்ட வரல. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நானே அப்படி முதல்ல நினைக்கணும், நிறத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்க கூடாது, கதை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால தான் நான் திருப்பி இதுக்கு போனேன். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே எடுக்கும்போது இருந்துச்சு, அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து இப்படி போயிட்டேன் சார். ஸோ நான் கலர் நான் பார்க்கல. லிஜோ மேடம், ஹரி வந்து எல்லா படத்திலும் நல்லதா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து உங்களை கேரக்டர் தான் கத்தி வருது, குக்கர் வருது, நீங்க என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டா என்னது இது? ஹரி எந்த படத்துல நல்லவனா நடிச்சாரு? பெரும்பாலும் படத்துல நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா, அவரை நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவுமே பண்ணல. இல்ல இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. நான் இங்க எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்ல. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன ஜானர்ல வேற படம். டைரக்டர் சார், இன்னொரு கேள்வி. அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதுல படர்ந்திருக்க மாதிரி தெரியுது இந்த படத்துல. ஆனா இதே நேரத்தில் 2 விமன் இந்த சோஃபியா லோரன் நடிச்ச படம் ஒண்ணு முன்ன வந்தது. 2 விமன் சோஃபியா லாரன் நடிச்ச படம். அது வந்து 2 பெண்களை பத்தியதுதான், அம்மா மகளை பத்தியதுதான். அதன் அந்த தழுவி கதையை காப்பியா அப்படின்னு கேக்குறீங்களா? காப்பியான்னு கேட்கல, தழுவல் இன்ஸ்பிரேஷன்ன்றது உருட்டு தானே. இன்ஸ்பிரேஷன் அதை வச்சுட்டு வரலாம்ல. இது ஒரு பெண்ணு அது ஒரு பெண்ணு. ஆக்சுவலா எனக்கு நீங்க சோஃபியா ஆரணும்னே நானே லைட்டா அப்படியே அப்படி யாருன்ற மூஞ்சி ஞாபகமே வரல எனக்கு அந்த அளவுக்கு தான். ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பா. இது சார் ஆக்சுவலா அது ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார். ரொம்ப ரொம்ப பயங்கரமான யோசிக்கல, ரொம்ப பழைய கதை தான். மேபி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அந்த படமே. நான் வந்து நம்புறேன்னா சார், பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் 90 விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில தான் சார் செலவிடுறோம். எல்லாருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்கு, குடும்பம்னு ஒன்று இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சா நான் ஒரு கதையா நான் செட் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர படம் தழுவலாம் இல்லை சார். என் வாழ்க்கையிலும் தழுவல் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஜோஷுவா இங்கே சொல்லுங்க. முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு நல்ல படத்தை அழகா எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி காஸ்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் படம்னாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாமேன்னு. இந்த மாதிரி ஒரு பொய்ட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? இல்ல முதல்ல நீங்க எழுதின கதையா ஃபர்ஸ்ட் இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி? இல்ல இது கமர்ஷியல் படம் தான். தியேட்டருக்கு வர எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். புரியுது. சில அந்த ஸ்பேஸ் சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்களா, ஆர்ட் சினிமாவே ஆர்ட் தான், அது ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படம் இப்படிதான் பண்ணணும்னு நான் திட்டமிட்டு தான் எடுத்தேன். எனக்கு இது கமர்ஷியல், எல்லாருக்கும் இது கமர்ஷியல் படம் தான். இது காமெடி இருக்கு, எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது. பட் நம்ம யதார்த்தமா நம்ம பார்த்த ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான். அது நான் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வர எல்லா படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான். நீங்க வந்து தியேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட இருந்து. சினிமாக்களை மட்டும்தான் அந்த சினிமாவோட பியூட்டியா தான் நான் நம்புறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக்கு, பெயிண்டிங், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து
படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை. நீங்கள் மியூசிக்கை வந்து நார்மலாக ஃப்ரீயாக கேட்கலாம், ஆர்ட்டை வேடிக்கை பார்க்கலாம், லிட்ரேச்சரை நீங்கள் லைப்ரரியில் போய் ஃப்ரீயாக படிக்கலாம். பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்குது, அது தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபிளாக இருந்தால் தான் நாங்களே இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது கண்டிப்பாக அது கமர்ஷியல் படம். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கோ டைரக்டர் சார். சார் கோ டைரக்டர். கோ டைரக்டரா? யார் அது? ப்ளூ ஷர்ட் அவர். கோ டைரக்டர்லாம் இல்லையே. யார் கோ டைரக்டர்? கோ ப்ரொடியூசர். கோ ப்ரொடியூசரா? பிஆர்ஓ சொன்னதுனால கேட்குறேன். அவர் கொடுங்க. சொன்னீங்க ஆணாதிக்கத்தை பேசுறவங்க எல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல, அது எல்லாருமே வீடியோ கூட இருக்கும் சொன்னீங்க. ஏன் அவ்வளவு கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேல? இல்ல இந்த படத்தோட சாரி செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிச்சா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாதியன். அப்படி ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்புல ஆண் பெண் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டுல போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்ல, எப்போதுமே அப்படிதான். ஆனா நமக்கு அதை வந்து ஈஸியா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம்ன்றது என்னோட ஒரு ஒரு கவலையா இருக்கு. ஈஸியா இக்னோர் பண்றோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றேன். எங்க வீட்டுல எங்க என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். இது கொடுக்கறதுக்கு நீ யாரு? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான். சாதி பேசுறோம், மதம் பேசுறோம், எல்லாமே பேசுறோம். ஆனா ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோயின்ற சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமன் ஆர்டிஸ்ட். அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்றோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்ல உட்காந்துருந்தா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கு, அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அது தப்புன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்துல irrespective ஆஃப் ரிலிஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்துல எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் பாக்குறாங்க, பலவீனமா பாக்குறாங்க. சார் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எல்லா நாட்டிலயும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம், நம்ம மேரேஜ் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம்? இவரோட மனைவியின் பெயரா, இப்ப என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்ப நம்ம எழுதும் போது ஐயா நான் சமுதாயத்துல நீங்க ஃபார்மாலிட்டிக்கு போறத நான் சொல்ல வரல. நல்லா கேக்குது. இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா? பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா சில விஷயத்துல சில தவறு நடக்கத்தான் செய்யுது. அதை வந்து நீங்க வந்து ஃபார்மாலிட்டி சொல்லவே கூடாது இல்ல சார்? இல்ல, என்னோட பாயிண்ட்டுக்கு சொல்றேன் நான். என்னோட பார்வையில இப்ப நீங்க ஒரு பத்திரிகையில போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்றாங்க. இது வந்து வழக்கம், ஸ்டீரியோ டைப். இது அதான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகா உடைச்சிருக்காரு, சூப்பரா உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் அங்க சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, அந்த கோர் தீம் என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்ல அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஏத்துக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம், அதுதான் இருக்கணும்ன்றதான் சொல்ல வராங்க ஆக்சுவலா. சோ அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசா புரியும். டைரக்டர் சார் கொடுங்க. டைரக்டர் சார் நீங்க படத்துல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? பெண்கள்னாவே தாலி, குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறுக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க. இது தமிழ்நாட்டுல எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்களே தமிழ்நாட்டுல அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தா நான் சொல்ல முடியாதுல்ல. என்னோட கற்பனையா நான் அது ஒரு கதை வச்சிருக்கேன். படத்துல வரும்போது அது கோர்வையா வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. அது உங்களோட ஒரு கொஸ்டினா நீங்க வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோம்னா அது ஒன்றும் கிளியரா டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன். இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். பொதுவா வந்து ஊடகத்து மூலியமா, பத்திரிகை மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்க சூழல்ல நான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படிச்சதெல்லாம் ஊடகத்தின் மூலியமா தான். இன்னைக்கு நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். கண்டிப்பா என் படத்தையும் அது மாதிரி மக்கள்கிட்ட நீ கொண்டு சேர்க்கும் போது இன்னொருத்தரும் வருவதற்கான சூழல் உருவாகும். அதை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னோட ஏடிஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன், என் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.